ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு வெங்காயம் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்க்கலாம். வெங்காய வடை எப்படி செய்யுது பார்க்கலாம் வாங்க. இதை கேரளாவில் உள்ளி வடைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நல்லா மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/4 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீல வாக்கில் அரிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த வெங்காய வடைக்கு நம்ம சின்ன சின்ன பீசஸாக போடக்கூடாது. நல்லா நீல வாக்கில் இதை வந்து அரிஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லா வெங்காயத்தையும் அரிஞ்சு நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பவுல் வச்சுக்கலாம். அதில் எல்லா வெங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி பெசரி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா உதிரி உதிரியாக ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா பெசரி விட்டுக்கோங்க. அதில் நம்ம வடைக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இன்னும் நல்லா வந்து பெசரி விட்டுக்கோங்க. பெசரி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை வந்து மூடி போட்டு வச்சிருங்க. அப்போ அந்த வெங்காயத்தில் தண்ணி நல்லா விடும். நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்த தண்ணியை வந்து மாவு சேர்த்து பிசையறதுக்கு போதுமானது. ஸோ இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, நல்லா கலர் கொடுக்கும். இல்லைன்னா நீங்கள் நார்மல் மிளகாத்தூளே சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமா வந்து மல்லி வந்து பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த உள்ளி வடைக்கு வந்து நம்ம 2 விதமான மாவு சேர்க்கலாம். ஒன்று வந்து கடலை மாவும் அரிசி மாவும் சேர்க்கலாம். இல்லைன்னா மைதா மாவும் அரிசி மாவும் சேர்க்கலாம். நான் இன்னைக்கு மைதா மாவு சேர்த்து செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு மைதா மாவு தேவையில்லைன்னா நீங்க அதை அவாய்ட் பண்ணிட்டு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. ஸோ இது ஒரு அப்படியே 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். நம்ம வந்து மாவு சேர்த்து பெசரிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி விடும் வெங்காயம். நான் இன்னைக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு சேர்க்க தேவையில்லை, ஏன்னா வெங்காயத்துலேயும் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இது நல்லா வந்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா வந்து அந்த தண்ணியிலையும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். நல்லா உதிரி உதிரியா இருக்கணும். வெங்காயம் நல்லா தெரியணும். இந்த மாவு அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வெங்காயம் வந்து அதிகமாக தெரிஞ்சாதான் வந்து வடை வந்து நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தட்டி நம்ம வந்து வடை போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேன் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஸோ இப்போ வந்து வடை மாதிரி நம்ம தட்டி போட்டுக்கலாம். வடை தட்டி போட்டு இது 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம் சாப்பாட்டுக்கு. இல்லை வெறும்னேவும் டீ டைப் ஸ்நாக்காக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது 2 சைடும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இது அப்படியே எடுத்துடலாம். ஸோ நம்மக்கிட்ட இருக்க எல்லா மாவையும் இந்த மாதிரி வடை மாதிரி செஞ்சு எடுத்துட்டோம்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான வெங்காய வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம டீ கடையிலலாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த டேஸ்ட்டில் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.